வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் பகுதியிலே முதல் கலந்துரையாடலோடு இணைந்திருக்கின்றோம். என்ன மாதிரியான விடயத்தை பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாடலிலே உங்களுக்காக கொண்டு வந்து தரப்போகிறோம் என்று ஆவலாக காத்திருப்பீர்கள். காலத்துக்கு பொருத்தமான ஒரு விடயம். அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்படக்கூடிய சில விடயங்கள் நாங்கள் சமூகத்தின் மீதாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு வகையான அச்சுறுத்தலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இளைஞர்களிடையே இப்படியான போக்கு ஏன் இருக்கிறது என்பது எல்லா தளங்களிலுமே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று உங்களால் யூகிக்கக்கூடியதாக இருக்கிறதா? இன்று அதிகமாக பேசப்பட்டு வரும் தற்கொலைகள் ஏன் நமது சமூகத்திலே அதிகரித்து வருகின்றன? இப்படியான கேள்விகளுக்கு விடை தேடலாக இன்றைய கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு செல்ல காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நிகழ்ச்சிக்கு வளவாளராக வருகை தந்து கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கின்ற திரு இல்ஹாம் மெரிக்கார் அவர்கள். அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பகுதி நேர விரிவுரையாளராகவும் இருக்கிறார், உளவள சிகிச்சையாளர். அது மட்டுமல்லாமல் அமேசான் உயர்கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளராகவும் இருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். உளவள சிகிச்சையாளர். சிகிச்சைகள் என்பது அநேகமாக உடலுக்கு கொடுக்கப்படக்கூடிய விடயமாக இருந்த நிலையிலிருந்து உளத்துக்கும் மனத்துக்கும் ஒரு சிகிச்சை தேவை என்கின்ற அந்த எண்ணம் உதிப்பதற்கு காரணமாக இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கலாம். ஆக இந்த அவருடைய உளவள சிகிச்சை துறையினூடாக அவர் பெற்ற அனுபவங்களின் மூலமாக தற்கொலைகள் பற்றிய அவருடைய பார்வையை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளலாம். தற்கொலை என்ற எண்ணம் எழுகிறது ஒருவருடைய மனதிலே? அதாவது இன்று உலகத்திலேயே பல்வேறு நாடுகளிலே தற்கொலைகள் அதிகமாக நடைபெற்று வருகின்றது. ஒரு வருடத்திலே சுமார் 8 லட்சம் பேர் தற்கொலைக்கு உள்ளாகின்றார்கள். அதே போல் இலங்கை எடுத்துக்கொண்டால் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இலங்கையிலேயே குறைவான எண்ணிக்கையிலேயே தற்கொலை நடைபெற்று வருகின்றது மற்றைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது. எத்தனை பேர் என்றால் சுமார் 5000 பேர் சராசரியாக ஒரு வருடத்திலே இலங்கையிலே தற்கொலை ஏற்படுகின்றது. ஒரு நாளைக்கு என்று பார்த்தால் குறைந்தது 10 பேராவது தற்கொலை செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு. தற்கொலைக்கு எத்தனிக்கிறார்களா? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எத்தனிக்கின்றவர்கள் எண்ணிக்கை அதை விட பல மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு பல காரணம் இருக்கின்றது. அதில் முதலாவது காரணம் சமூக கட்டமைப்பு, சோஷியல் எம்பவர்மெண்ட் கூறுவாள். இந்த சமூகம் என்றால் இந்த சமூகத்தில் நடக்கின்ற விடயங்கள், அவருக்கு நடைபெறுகின்ற எதிர்மறையான எண்ணங்கள், சமூகத்திலே நடைபெறுகின்ற விடயத்தை எவ்வாறு நான் ஃபேஸ் பண்ணுவது, முகம் கொடுப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு முதலாவது சமூகத்திலே ஏற்படுகின்ற அந்த விடயம் காரணமாக தற்கொலையில் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இரண்டாவது குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். அப்போ அதை நாங்கள் 100% என்று எடுத்தால் 25% சோஷியல் ப்ராப்ளம்ஸ், சமூக பிரச்சனைகள். அடுத்த 25% நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த குடும்ப பிரச்சனைகள். ஏனைய 25% தற்கொலைகளுக்கு காரணம் மென்டல் டிஸார்டர்ஸ், உள ரீதியான பிரச்சனைகள். நாங்கள் கூறுகின்றோம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற பல நோய்கள் இருக்கின்றது. ஏனையவைகள் தான் நாங்கள் கூறுவோம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது பொருளாதார பிரச்சனை காரணமாக கூட இன்று பலர் அந்த முடிவுகளை எடுக்கின்றார்கள். அதே போல் இன்னும் நாங்கள் பார்த்தால் காதல் தோல்வி, அதுவும் ஒரு காரணமாக காணப்படுது. இவ்வாறு இன்று இருக்கின்ற இந்த நவீன உலகம், நவீன சாதனங்கள், தொலைபேசிகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்புகள், அவர்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப், அதே போல் இன்று இந்த இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அந்த ஒரு இன்வால்மெண்ட், அதே போல் கேம்ஸ் அதிகமாக சிறுவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதே போல் நேரங்களை வீணாக கார்ட்டூன், அதே போல் சில படங்களுடைய தாக்கங்கள், சில நாடகங்கள் கூட இந்த தற்கொலைக்கு மிக மிக முக்கியமான காரணங்களாக காணப்படுகின்றது. அதாவது ஒருவர் இந்த தற்கொலை செய்ய வேண்டும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு ஆட்படுவதற்கு பல்வேறு விதமான சமூக காரணிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். அது இந்த நவீன காலம் அல்லது நாங்கள் இன்று எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான வளர்ச்சி என்கின்ற படிநிலையில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் கூட எங்களுடைய மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்ட ஒரு விடயத்தை தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் கூறுகின்றது. இப்படி பல்வேறு விதமான பக்கங்களில் இருந்து
ஒருவர் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பெறுகின்றார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல ஆரம்ப காலங்களிலே தற்கொலை என்பது ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மன உளைச்சல் காரணமாக செய்து கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல பல காரணங்களுக்காக செய்து கொண்டார்கள். ஆனால் இன்று குழந்தைகள் முதல் சிறுவர்கள் என்று பார்க்கக்கூடியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று, இந்த வயது என்பது ஒரு காரணம் இல்லை, அது ஒரு அடிப்படையே இல்லை என்கின்ற அளவிலே தற்கொலை என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சமூக ஊடகங்கள் மீதான ஏதோ ஒரு வகையான அழுத்தங்கள், இப்படியான எண்ணங்களில் இருந்து ஒருவர் எப்படி வெளியில் வரலாம்? அந்த எண்ணங்களிலிருந்து அவர் எப்படி தன்னை காத்து கொள்ளலாம்? அதாவது முதலாவது நீங்கள் கூறிய விடயம், ஒரு நாளைக்கு 10 பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் அதிலே 6 பேர் ஆண்களாக காணப்படுகிறார்கள். ஆண்களுடைய வீதம் அதிகமாக காணப்படுகிறது உலகராது ரீதியில். அதிலே 2 பேர் பெண்களாக இருக்கிறார்கள் அந்த 10. மீது 2 பேர் இளைஞர்கள், அதாவது யூத் அல்லது சிறுவர்கள். அப்போ இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் இந்த பெற்றோர் எவ்வாறு பிள்ளைகளோடு உறவுகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற அந்த வீதம், அந்த புதிய விடயங்கள், மொபைல் ஃபோன் எடிக்ஷன்ஸ், தன் பிஸியாக காணப்படுவது, பெற்றோர்கள் வேலையில் அதிகமாக ஈடுபடுவதன் காரணமாக தங்களுடைய நேரங்களை கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இதனால் தங்களுடைய அந்த எண்ணங்களை கூறிக்கொள்ள எவரும் இல்லை. பாடசாலை பிரச்சனை இருக்கலாம், பாடசாலை ஏற்பட்ட ஒரு 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 டீச்சருடைய ஒரு பிரச்சனை இருக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை. இதனை நாங்கள் வேறு யாரிடமும் கூற முடியாது, ஏனென்றால் அது ஒரு ரகசியமான விடயம். ஆகவே இவர்கள் இந்த பிரச்சனையை தன் மனதிலே போட்டு அப்படியே அமர்த்தி வைத்துக் கொள்கிறார்கள். இதன் விளைவாக ஒரு சந்தர்ப்பத்திலே காலம் போகின்ற பொழுது, அதாவது முதலாவது நாங்கள் கூறுவது அது ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் உருவாகின்றது. பிரச்சனைகள் ஆரம்பத்திலே ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு டென்ஷன், நாளடைகின்ற பொழுது அது ஒரு நோயாக மாறும். அதற்கு நாங்கள் கூறுவது டிப்ரெஷன், மன அழுத்தம். டிப்ரெஷன் வந்த பிறகு அவர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, படிக்க முடியாது, எந்த ஒரு செயல்களையும் ஒழுங்காக செய்ய முடியாது, அதிகமாக தூங்க வேண்டி வரும், அல்லது அதிகமாக அவர்கள் ஒரு விடயத்திலே ஈடுபடுவார்கள். அது மொபைல் ஃபோனாக இருக்கலாம் அல்லது போதைப் பொருளாக இருக்கலாம். இவ்வாறு பல எண்ணங்களுக்கு காரணம் இந்த பெற்றோருடைய வளர்ப்பு. இதனை நாங்கள் கட்டாயமாக அழுத்தமாக கூற வேண்டும். இன்று பெற்றோர் பிள்ளைகளோடு கொடுக்கின்ற அந்த நேரம் மிக மிக குறைவாக காணப்படுகிறது. அதிகமாக அவர்கள் ஏனைய தொழில்களுக்கும் ஏனைய மொபைல் ஃபோன்களுக்கும் அல்லது வேறு விடயங்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து இதனை அவர்கள் மாற்ற வேண்டும். அதிகமாக அந்த பிள்ளைகளோடு அவருடைய பிரச்சனை கேட்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டாவது விடயம் தான் இந்த காதல் தோல்வி, காதல் பிரச்சனை. இந்த காதல் பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற அந்த வெளிப்பாடு பிரச்சனைகளை தன்னுடைய பெற்றோருக்கு கூறினால் எனக்கு அவர்கள் நான் அடிபடுவேன் அல்லது எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதனால் அவர்கள் அதை ஒழிக்கின்றார்கள். ஆகவே இதிலே மிக மிக முக்கியம், சென்ற வருடங்கள் பல துயரமான நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த சின்ன பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். பல மீடியாக்கள் அதனை மாற்றி கூறினார்கள். இதனை நாங்கள் ஆராய்கின்ற பொழுதுதான் உண்மை தெரிப்பட்டது என்னவென்றால், அதாவது தன்னுடைய பெற்றோர் மிகவும் கடுமையான நடவடிக்கை உள்ளவர்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை கூறினால் எனக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதனால் அவர்கள் அதனை கூறாமல் ஃப்ரெண்ட்ஸோடு அதனை கதைக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே நாங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான மற்றொரு விடயம், பெற்றோர் எப்போதுமே ஒரு நண்பராக இருக்க வேண்டும் பிள்ளைகளோடு. அவ்வாறு செய்தால் எல்லா விடயங்களையும் அந்த பிள்ளைகள் தங்களுடைய அந்த பெற்றோரோடு உறவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. அடுத்ததாக பாடசாலைகளிலே டீச்சர்ஸும் ஒரு காரணமாக காணப்படுகிறார். சில டீச்சர்ஸ் காரணமாக காணப்படுகின்றார்கள் இந்த தற்கொலை எண்ணத்தை உருவாக்குவதற்கு. ஏனைய பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணுவது, ஒப்பிடுவது. இவர் நல்லாக படிக்கின்றார், ஏன் உனக்கு படிக்க முடியாது? இவர் நன்றாக வகுப்புக்கு வருகின்றான், ஏன் உனக்கு இது செய்ய முடியாது என்று அவருக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுப்பது. அதாவது ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும், இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜி ஜென்ரேஷனுக்கு உருவாகும், ஜென் ஜி, இந்த இளம் வயதினர் மிகவும் கடினமான மைண்ட் செட்டை கொண்டவர்கள். இந்த வரையறைக்குள் கொண்டு வருவது கஷ்டம், மிக மிக கஷ்டம். நாங்கள் இருந்த காலம், நீங்கள் படித்த காலம் எல்லாம் வேறு. நாங்கள் அடித்தாலும் தாங்கிக் கொள்வோம், ஏசினாலும் தாங்கிக் கொள்வோம், விரட்டினாலும் தாங்கிக் கொள்வோம். ஆனால் இவர்களுக்கு தற்பொழுது இந்த தாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. உடனடியாக இமோஷனாக எதையாவது செய்து கொள்ளக்கூடிய
நிலைமை காணப்படுது. சென்ற வாரம் கூட பல்கலைக்கழக மாணவி பிளேடால் கையை வெட்டி கொண்டார். பல ஒன்று ரெண்டு அல்ல, பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்த 2-3 மாதங்களில். காரணம் என்னவென்றால் அந்த மன எழுச்சியை வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரியாது. ஸோ தற்கொலைக்கு முன்னதான செயல்கள் தான் இது இதற்றை நாங்கள் நிறுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் தற்கொலைக்கு சென்று விடுவார்கள். இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல மன அழுத்தம், அதை சரியான முறையிலே ஒருவரிடம் சொல்வதற்கு, அதை கேட்பதற்கு ஒருவர் இல்லை என்பது ஒரு சோகமான விஷயம், ஒரு வருந்தத்தக்க விஷயம். என்னுடைய அந்த கதையை கேட்பதற்கு ஒருவருமே இல்லை என்ற அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடாக கூட தற்கொலை இருக்கும் என்றால் எங்களுடைய சமூகத்திலே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, குடும்பத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் குறித்து ஒரு கேள்வி எழுகின்றது. நீங்கள் அந்த ஜென்சி பற்றி குறிப்பிடும் பொழுது இப்பொழுது குழந்தைகளுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கட்டிலம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய பெற்றோர் தான். ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெற்றோராக இருந்தவர்கள் அந்த தலைமுறை இடைவெளியை விட இன்று பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய கட்டிலம் பருவத்தினருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையினுடைய மாறுபாடு, வித்தியாசம் ரொம்பவே அதிகம். ஆகவே அவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்ற வகையிலே தங்களை மாற்றிக்கொண்டு அவர்களை எப்படி அணுகுவது என்ற உறவு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது குறித்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அறிவுரையை செய்ய வேண்டும்? அதாவது இன்று அதிகமான வீடுகளிலே பாடசாலை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் காணப்படுகின்றது. ஆகவே இவர்களுக்கு தனித்தனி அறைகளும் காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் அந்த மொபைல் ஃபோனிலே இரவு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் ஏதோ செய்கிறார்கள். என்னவென்று பெற்றோர்களுக்கு தெரியாது, அவர்கள் தூங்கி விடுகின்றார்கள். ஆகவே மிக முக்கியமான ஒரு விடயம்தான், இரவு 11 மணி ஆகின்ற பொழுது பெற்றோர் ஒரு நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த அனைத்து மொபைல் ஃபோன்களையும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். மார்னிங் அதனை திரும்ப கொடுக்க முடியும் ஏனைய வேலைகளுக்கு. இரவில் தான் பொதுவாக பல மோசமான செயல்கள், எண்ணங்கள், தொடர்புகள் எல்லாம் ஏற்படுகின்றது. ஆகவே இது ஒரு விஞ்ஞானி கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த மொபைல் ஃபோன்களை நாங்கள் இரவிலே பார்ப்பது மிக மிக குறைக்க வேண்டும். இன்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம் தூக்கம் இல்லை. இதற்கு கூட முக்கியமான காரணம் இதில் இருக்கின்ற அந்த ரேஸ், கதிர்கள் எங்களுடைய தூக்கத்தை கெடுக்கின்றது. ஆகவே தூங்குவதற்கு முன்னதாகவே 1 அல்லது 2 மணித்தேளுக்கு முன்னதாக நீங்கள் ஃபோனை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தூங்குவதாக நீங்கள் எண்ணத்தை உங்களுடைய மனதிலே போட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மின் விளக்குகளை நீங்கள் அணைக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய மைண்டுக்கு தெரியும், இன்னும் சில நேரங்களில் நீங்கள் உறங்க செல்கின்றீர்கள். ஆனால் அப்படியாக நாங்கள் யாருமே செய்வதில்லை, அந்த அளவுக்கு நேரம் எடுப்பதில்லை. நாங்கள் திடீரென்று வருகின்றோம், தூங்கின்றோம். எல்லாருமே என்று சொல்கிறார்கள் எனக்கு தூக்கம் வருதில்லை என்று. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் நாங்கள் சொல்லிவிட, தயவு செய்து பிள்ளைகளுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சிறுவராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முதலாவது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கிற அந்த விடயங்களை கேளுங்கள். அதாவது உங்களுக்கு எப்போதாவது தனிமையை நீங்கள் விரும்பக்கூடியதாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், தனிமை அதிகமாக விரும்பக்கூடாது. அதிகமாக ஒருத்தர் தனிமை விரும்புவார் என்றால் அவருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே அவர் தன்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்க வேண்டும். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நண்பர் இருக்க வேண்டும். எல்லா விடயங்களையும் அவரோட கதைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பாவோட கதைக்க முடியாது, அம்மாவோட கதைக்க முடியாது. ஆகவே நண்பரோட கட்டாயமாக கதைக்க வேண்டும். அந்த விடயங்களை அவர் ஷேர் பண்ண வேண்டும். அந்த நண்பர் அந்த விடயங்களை மிக ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். இது முதலாவது. அதாவது தன்னுடைய இமோஷன்ஸை வெளியே அனுப்புவதற்கான ஒரு வழிதான் இது. இமோஷன்ஸை அப்படியே அடக்கி வைக்கின்ற பொழுது ஒரு நாள் அது வெடிக்கின்றது. அது தற்கொலையாக இருக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி வெட்டக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம், ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஏனைய அடிக்ஷனாக கூட இருக்கலாம். அடுத்த விடயம்தான், இந்த பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு ப்ரெஷரை நிப்பாட்ட வேண்டும். அதிகமாக ஹோம்ஒர்க் செய்யாட்டி அடிக்கிறார்கள். அதாவது இந்த வெள்ள அநாத்தத்தின் போது ஒரு பாடசாலையிலே புத்தகத்தை கொண்டு வரவில்லை ஒரு மாணவி. இதற்காக அந்த ஆசிரியர் அடித்திருக்கின்றார். அப்போ அவர் அந்த நேரம் விளங்கி கொள்ள வேண்டும், புத்தகங்கள் எல்லாமே வெள்ளத்தால் அடிபட்டு விட்டது, அந்த பிள்ளைக்கு எதுவுமே இல்லை. இது முதலாவது. இரண்டாவதாக, ஒரு வீட்டிலே அந்த ஒரு குழந்தையுடைய குடை
நீரில் வெள்ளத்திலே அடிபட்டு சென்று விட்டது. இப்போ இந்த பிள்ளை வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த டீச்சர் சொல்கிறார், குடையை விட எவ்வளோ முக்கியமான விடயங்கள்லாம் நாங்கள் அடித்து இழந்து விட்டோம், உனக்கு குடையா மிக முக்கியம் என்று அந்த டீச்சர் தெரியாமல் பேசுகின்றார். இதனை ஒரு எதிர்மறையாக அந்த குழந்தை எடுத்து அந்த நாள் முதல் அந்த பிள்ளை பாடசாலைக்கு இன்று வரை போகவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அந்த குடை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் அதில் இமோஷன்ஸ் இருக்கின்றது. தன்னுடைய நண்பி பரிசளித்த ஒரு குடை, அது ஒரு தனக்கு மிக விருப்பமான குடை. இவ்வாறெல்லாம் இருக்கின்றது. அதை எங்களுடைய பார்வையை நாங்கள் மாற்றிவிட்டு அந்த நபருடைய பார்வையிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம். இப்போ பெற்றோர் எல்லாமே நிறைய சம்பாதிக்கணும், வசதியான வாழ்க்கையை உருவாக்கி தங்களுடைய பிள்ளைகளை வசதியான முறையிலே வளர்க்க வேண்டும் என்று நினைத்து நிறைய உழைக்கிறார்கள், நிறைய நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்காதது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு ஹோமோன்களும் காரணமாக இருக்குமாங்க? ஆம், அதாவது ஹோமோன்கள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஹோமோன் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் அது ஒரு காரணம். ஏனென்றால் இன்று பாருங்கள், உங்களுக்கு பசி வருவதில்லை என்று கூறுகிறீர்கள். அதிகமாக நிறைய ஒரு பிரச்சனை இருக்குது, பசி வருவது. ஏன் பசி வருவதில்லை என்றால், நாங்கள் ஆரம்ப காலங்களிலே வீடுகளிலே சமைக்கின்ற பொழுது அந்த வாசங்கள் எங்களுக்கு வரும். அந்த வாசங்களை நாங்கள் நுகர்வதன் மூலமாக பசி ஹோமோன் தூண்டப்படுகின்றது. ஆனால் இன்று நாங்கள் பார்த்தால் நாங்கள் கடைகளிலே வாங்கி சாப்பிடுகின்றோம், ஊபர் ஈட்ஸ், பிக்மி ஈட்ஸ் போன்ற. ஆகவே இவ்வாறு வாங்குகின்ற பொழுது அந்த மனம் எங்கள் இல்லை. இதனால் ஹோமோன்ஸ் அங்கு சுரப்பதில்லை. ஆகவே நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு உங்களோட இரத்தத்திலே அது ஒரு மருந்தாக கலப்பதில்லை, வெறுமனே பசிக்கு உள்ள ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. சரி, இது ஒரு பரந்துபட்ட தலைப்பு, பரந்துபட்ட விடயம். இதற்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை அவ்வளோ சீக்கிரமாக அடக்கி முடியாது. ஆனாலும் மனிதர்கள் உணர்ச்சிகரமானவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இன்று இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருந்து கருத்துக்களை வழங்கியிருந்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், பகுதி நேர விரிவுரையாளர். அது மட்டுமல்லாமல் உளவள சிகிச்சையாளர், அமேசான் உயர்கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் திரு இல்ஹாம் மரிக்கார் அவர்கள். அவருக்கு எமது நன்றிகள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய விரிவான அந்த அறிவுரையை கேட்க எங்களுடைய நேர்களும் தயாராக இருக்கிறார்கள். இடைவேளை எடுத்துக்கொண்டு பாடலை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் 2வது கலந்துரையாடல் பகுதியோடு இணையலாம்.